தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஏடிசி வேல்யூ வந்து எப்படி பிரிண்ட் பண்ணுறது அதை பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 6 ஏடிசி வேல்யூவை எப்படி நம்ம எல்சிடி டிஸ்பிளேல பிரிண்ட் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதான் இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். கோடிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் இன்க்ளூட் லிக்விட் கிறிஸ்டல் ஆஸ் இன்க்ளூட் லிக்விட் கிறிஸ்டல் .h அப்படின்னு ஒரு லைப்ரரி இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அடுத்து லிக்விட் கிறிஸ்டல் எல்சிடி, அதே மாதிரி எல்சிடிக்கான பிரிண்ட் எல்லாம் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஆஸ் டிஃபைன் ADC1 அப்படியே என்ன பண்ணியிருக்கேன் 6 ஏடிசிக்கான வேல்யூ எல்லாமே பிரிண்ட் பண்ணிட்டேன். ADC1 ADC2 ADC3 ADC4 ADC5 ADC6 அப்படி என்ன பண்ணியிருக்கேன் 6 ஏடிசியும் 6 அனலாக் பின்னில் நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். A0 A1 A2 A3 A4 A5. அதே மாதிரி அன்சைன்ட் இன்ட்டு A = 0 B = 0 C = 0 D = 0 E = 0 அப்படின்னு என்ன பண்ணியிருக்கேன் 6 வேரியபிளும் டிக்ளேர் பண்ணிட்டேன். அடுத்து வாய்ட் செட்டப் என்ன பண்ணிட்டேன் LCD.begin 16,2 LCD.setCassette 0,0ல் வெல்கம்னு பிரிண்ட் பண்ணேன். அதே மாதிரி 6 ஏடிசி என்ன பண்ணிட்டேன் இன்புட்டாக செட் பண்ணிட்டேன். நம்ம எல்லாமே என்ன பண்ணுறோம் 6 அனலாக் சென்சாரை நம்ம இன்டர்ஃபேஸ் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஒரு கேஸ் சென்சார், ஸ்மோக் சென்சார். இப்போ கேஸ் வந்து எவ்வளோ ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் செக் பண்ணோம் அப்படின்னா கேஸ் சென்சார் எல்லாமே அனலாக் தானே. அப்போ அந்த அனலாக்குக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஏடிசி எல்லாத்தையுமே இன்புட்டாக செட் பண்ணியிருக்கேன். டிலே 1000 அப்போ என்ன ஆகும் 1000 அப்படின்னா என்ன 1000 மில்லி செகண்ட்ஸு. அப்போ எனக்கு 1 செகண்ட்ஸாக கன்வெர்ட் ஆகும். அடுத்து என்ன பண்ணுங்க LCD.clear அப்போ எல்சிடி வந்து 1 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணும். ஓகே, அடுத்து வாய்டு லூப்பில் அனலாக் சென்சார் 1 அப்படி என்ன பண்ணிருக்கேன் டபுள் ஸ்லாஷ் ஸ்டார் போட்டால் அப்படின்னா என்ன இருக்கும் இந்த லைன் போகாமல் இக்னோர் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நீங்கள் டபுள் ஸ்லாஷ் போட்டாவே என்ன இருக்கும் அந்த லைன் ஃபுல்லாகவே இக்னோர் அப்படின்னு அர்த்தம். அதில் அனலாக் சென்சார் 1 அப்போ A = அனலாக் ரீடு ADC1 LCD.setCassette 0,0ல் ஏல என்ன வேல்யூ இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டேன். அடுத்து என்ன பண்ணுறேன் அனலாக் சென்சார் 2 இப்போ B = அனலாக் ரீடு வேரியபிள்ஸ் மட்டும் தான் வேரி ஆகும். அதே மாதிரி LCD.setCassette பிரிண்ட் பண்ணுற பிளேஸும் வந்து வேரி ஆகும். இப்போ 5,0 அப்போ 5வது காலம்லாம் பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். Bயில் இருக்க வேல்யூ அனலாக் சென்சார் 3 அப்போ Cயில் இருக்க வேல்யூ என்ன பண்ணியிருக்கேன் 10,0 அப்போ 10th காலம்லாம் எனக்கு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டேன் C வேல்யூ. அதே மாதிரி அனலாக் சென்சார் 4 அதே மாதிரி Dங்கிற வேரியபிளை எனக்கு ஃபஸ்ட்டு ரோவில் 0th காலம்லாம் பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டேன். செகண்ட் காலம் நமக்கு சொல்ல போனால் செகண்ட் ரோ. ஓகேவா, அப்போ 0 காலம்னா பிரிண்ட் பண்ணோம். அடுத்து அனலாக் சென்சார் 5ல் ஃபஸ்ட்டு ரோவில் 5th காலம்லாம் பிரிண்ட் பண்ணேன் ஈயில் இருக்க வேல்யூ அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ADC 5லேருந்து ரீட் பண்ணுறது எல்லாமே என்ன ஆகும் ஈக்கு அசைன் ஆகும். இப்போ அதுக்காக தான் எல்லாத்தையுமே நான் காமனாக சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒரு இதில் நம்ம என்ன ரீட் பண்ணுறோமோ அதே தான் சேம். இப்போ என்னென்ன அனலாக் ரீடு ADC 6 அப்போ அனலாக் ரீடுன்னு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி ADC 6ல் என்ன வேல்யூ இருக்குது என்ன பண்ணிட்டேன் ரீட் பண்ணிட்டேன். ரீட் பண்ண வேல்யூ என்ன பண்ணியிருக்கேன் Fல அசைன் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த Fல அசைன் ஆன வேல்யூ என்ன ஆகும் LCD.setCassette 10th காலமில் ஃபஸ்ட்டு ரோவில் என்ன ஆகும் F இருக்க வேல்யூ எல்லாமே பிரிண்ட் பண்ணோம். ஓகே, அதே மாதிரி இதில் வந்து என்ன பண்ணுங்க 0.3 மில்லி செகண்ட்ஸ் வந்து டிலே கொடுத்துருக்கேன். ப்ரீவியஸ் கோடிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருந்துச்சு 0.5 மில்லி செகண்ட்ஸ். ஓகே, ஏன்னா அதில் வந்து ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா டக்குன்னு அந்த ஃபங்க்ஷன் நடக்கும் அப்படின்னால நான் 0.5 செகண்ட்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 300 அப்படிங்கிறப்போ 0.3 மில்லி செகண்ட்ஸ். அப்போ இதில் 6 ஃபங்க்ஷன் இருக்கா, அப்போ 6 அனலாக் கோடிங் இருக்குது. அப்படிங்கிறப்ப என்ன கொஞ்சம் டிலே ஆகும்ல. அப்போ அதனால் என்ன பண்ணேன் இந்த டிலே வந்து நான் குறைச்சிட்டேன். ஓகே, இந்த கோடிங் எல்லாமே ஸ்கெட்சில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் கம்பைல் பண்ணி கொடுத்துருங்க. உங்களுக்கு வந்து கோடிங் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகும். ஓகே, நான் அதான் இந்த இதை வந்து டேரெக்டாக எக்ஸ்போர்ட் கம்பைல் பண்ணி கொடுத்தாங்கன்னா வெரிஃபை பண்ணிட்டு ஏற்கனவே நான் என்ன பண்ணேன் ஸ்கெட்சில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் கம்பைல் பண்ணது மட்டும் கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு டன் கம்பைலிங் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் டேரெக்டாக உங்கள் சிமுலேஷன் ஃபைல் ஓப்பன் பண்ணி நீங்கள் அவுட்புட் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க. அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. இப்போ டன் கம்பைலிங் வந்துருச்சு. இப்போ இதுக்கான சிமுலேஷன் ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்க அப்படின்னா ADC1 ADC2 ADC3 ADC4 ADC5 ADC6 6 ஏடிசியுமே நான் இன்டர்ஃபேஸ் பண்ணிட்டேன். ஓகே, இது எல்லாத்தையுமே ஒன்றா இந்த லூப் எல்லாமே பாருங்கள் எல்லாமே ஜாயின் பண்ணி எல்லாத்துக்குமே என்ன பண்ணிட்டேன் 5 வோல்ட் இங்கே கொடுத்துட்டேன். அதே மாதிரி இது எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி என்ன பண்ணிட்டேன் கிரவுண்டு வந்து இங்கே கொடுத்துட்டேன் காமனாக. ஓகே, அந்த வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே நமக்கு லூப். அப்போ அது எல்லாத்துக்குமே என்ன பண்ணிட்டேன் கிரவுண்டு கொடுத்துட்டேன். இது எல்லாத்துக்குமே 5 வோல்ட்டு கொடுத்துட்டேன். ஓகேவா, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் கோடிங்கை வந்து ப்ளே பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி கோடிங் வந்து அப்லோட் பண்ணிடலாம். ஓகே, அப்போ ICW பண்ணி இப்போ நான் இது பண்ண நினச்சேன் 59வது டாஸ்க்கு. இப்போது ஓகே கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன் ஐசி கோடிங் வந்து ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ண உடனே என்ன ஆகும் வெல்கம் வந்துட்டு எனக்கு என்ன ஆகும் 1 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணும். ஓகே, 1 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு 6 ஏடிசி வேல்யூமே பிரிண்ட் பண்ணணும்.
ஏன்னா ஃபஸ்ட்டாக இருக்கிறது ஃபுல்லாக இருக்கா. அப்போ அதை நான் என்ன பண்ணுறேன், வேரி பண்ணுறேன். அப்போ என்ன ஆயிடுச்சு 614 0. இப்போ நான் என்ன பண்ணுறேன், சென்டராக கொஞ்சம் மேலே ஏற்றி வைக்கிறேன். அப்போ 563. அடுத்த ஐடிசி வேல்யூ ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபுல்லாக கொண்டு போயிட்டேன். 1023 வரணும். ஓகே, நமக்கு என்ன 0.3 மில்லிசெகண்ட்ஸ் இருக்க டிலே இருக்குல்ல, அந்த டிலேக்காக நமக்கு வெயிட் ஆகிடுச்சு. அடுத்த என்ன இருக்குது, 512 இருக்கா, 3வது சென்சர். இப்போ பாருங்கள், 3வது சென்சர் வந்து நமக்கு கரெக்டாக பிரிண்ட் ஆகும். இப்போ 461. இப்போ என்ன பண்ணுறேன், நான் 0 பண்ணிட்டேன். ஓகே, அடுத்து 4th 5th 6th. இப்போ என்ன பண்ணுறேன், 4th சென்சரை வந்து நான் வேரி பண்ணுறேன். இப்போ நான் ஃபுல்லாக கொண்டு போகிறேன். அப்போ என்ன ஆச்சு, 1023 வந்துச்சு. அடுத்து 5th சென்சர். இந்த சென்சர் என்ன பண்ணுறேன், நான் வேரி பண்ணி கீழே கொண்டு வரேன். அப்போ என்ன ஆச்சு 358. இப்போ நான் இங்கே வச்சுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 100%. அப்படின்னா நமக்கு 5ன்னு வரணும். நான் இங்கே என்ன பண்ணுறேன், லோ பண்ணிட்டேன். அப்படிங்கிறப்ப என்ன ஆயிடுச்சு 0. அடுத்து என்ன பண்ணுறேன், இதை வந்து கொண்டு போகிறேன். இது என்ன ஆச்சு 1023. ஓகே, இது மேலே கொண்டு வரப்போ 1023. கீழே கொண்டு வந்தீங்க அப்படின்னா 0வுக்கு நமக்கு கன்வெர்ட் ஆகிடும். ஓகே, அந்த கோடிங் எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இந்த கோடிங் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நம்ம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்டை பார்த்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த கோடிங் ப்ளஸ் சிமுலேஷன் ஃபைல் எல்லாமே என்ன பண்ணுறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகே, இந்த டிஸ்கிரிப்ஷன் எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணுறேன்னு டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டை பார்த்துட்டு நான் உங்களுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷனில் வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே கைஸ், தேங்க்யூ.